செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நைட்டு வந்துட்டு குக் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் விஷால் வராரு. விஜய் விஷால் வரும்போது சாச்சனா வந்துட்டு அது ஏதோ டாஸ்க் பண்ணணும்ல நார்மலாக, அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. உடனே தீபக் வந்துட்டு கடுப்பாயிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது உங்கள் ராணிக்கு ஒன்றும் சமைக்க வரல, எங்கள் ராஜாவுக்கு சமைக்க வராரு, எங்கள் எல்லாருக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே சாச்சனாவை பார்க்கணுமே, இங்கே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களாம், சமைக்க விட மாட்டாங்களாம். ஏம்மா நீ ராணின்னு ஒன்று ஆக்ட் தாம்மா பண்ண சொல்லியிருக்கு, உண்மையிலேயே மகாராணி ஜான்சி ராணியாகவே மாறிட்டாங்க சாச்சனா. பிக் பாஸுக்கு தெரியும் ராணி ரோல் கொடுத்தா சாச்சனா என்ன பண்ணுவாங்கன்னு, ஏன்னா சும்மாவே ராணியாக தான் பண்ணுவாங்க, ராணி ரோல் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு பிக் பாஸுக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் பிக் பாஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் இதையே வந்து ஆப்போசிட்டாக சாச்சனாக்கு ஒரு பவரே இல்லாத ஒரு ரோல் கூட கொடுத்துருக்கலாம். பாவம் அந்த கேர்ள்ஸும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. உள்ளே எப்படிங்க பசிக்கிறதுக்கு, எப்படிங்க சாப்பிட்றதுக்கு சமைக்க விடாமல் இருக்க முடியும்? அப்படியே இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஒரு தெனாவுட்டு திமிரும் அந்த ஃபேஸில் நீங்கள் பார்க்கணுமே, என்ன ஒரு ஆட்டிடியூடு பாவம். ஆனால் விஷாலை பொறுமையாக போய் கேட்குறாரு, இதுக்கு கால அவகாசம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மகாராணிக்கிட்ட வேற என்ன கேட்க முடியும்? ஏண்டி எப்படி உள்ளே விடுவேன் அப்படியா கேட்க முடியும்? பாவம் அவரும் அப்படி கேட்குறாரு. உண்மையிலே இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு மகாராஜாவுக்கு பசிக்குது, அவங்க ராணியாக இருக்கும்போது கூட ராஜாவுக்கு பசிக்குதுன்னு யோசிக்கலாம், இல்லை நார்மல் பர்சனாக யோசிச்சா எல்லாருக்கும் பசிக்குதுன்னு யோசிக்கலாம். இவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 3 சப்பாத்தி இருக்கிற இடத்துல 4 சப்பாத்தி, 5 சப்பாத்தி இருக்கிற இடத்துல 10 சப்பாத்தின்னு தேவை. ஆனால் மற்றவங்களுக்கு பசிச்சா இவங்க கண்டுக்க மாட்டாங்களாம். உங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்த பாய்ஸ் டீமுக்கு நல்லா பண்ணுறமா தேவைதான். அந்த பாய்ஸ் டீமுக்கு தங்கச்சின்னு தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடினதுக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க சாச்சனா கிட்ட. ஸோ இந்த ப்ரமோ இத்தனை பேர் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி எரிச்சல் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.